அடடா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? வெல்கம் பேக் டு ப்ரொஃபஸர் வாய்ஸ் ஸ்டுடியோங்க. என்ன பண்ணுறது, எப்போ ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரில. யூடியூப் வியூஸ்க்காக என்னெல்லாம் பண்ணுறது. சரி, சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சோடியம் பைகார்பனேட். இது எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னா பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த பேக்கிங் சோடாவோட யூசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 யூசஸ் ஆஃப் பேக்கிங் சோடா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட் வெஜிடபிள் நம்ம வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா நார்மல் தண்ணியில். அதுக்கு பதிலாக அந்த தண்ணியில் பேக்கிங் சோடா போட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற பெஸ்டிசைட்ஸ் அப்புறம் அது தேவையில்லாத அது மேலே இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃப்ளோர் க்ளீனிங். ஸோ பாத்ரூம் ஃப்ளோர் கிளீனருக்கு நீங்கள் என்னென்னவோ வாங்கிட்டு அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் போக்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற பேக்கிங் சோடா எடுத்து எந்தெந்த இடத்துல அந்த தண்ணியோட கரை இருக்கோ பாத்ரூமில் ஃப்ளோரில் அதில் இடத்துலலாம் நீங்கள் போட்டு விட்டுட்டு ஒரு ½ அன் ஹவர் அதை ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி கழுவினீங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே தெரியும். தேர்ட் பார்த்திங்கன்னா சில்வர் பாத்திரமெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்ச நாள் நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கருப்பாயிடும். அதை நம்ம ஈஸியாக சரி பண்ணோம், அதாவது பளிச்சுன்னு ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்குது நமக்கு பேக்கிங் சோடா. அந்த பேக்கிங் சோடா எடுத்து கொஞ்சம் அதில் தடவி விட்டு கொஞ்சம் தண்ணியை தேய்ச்சி தடவி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதை வாஷ் பண்ணிங்கன்னா பலன்ட்டு வெள்ளி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாறிடும். ஃபோர்த் பார்த்திங்கன்னா பூச்சிக்கடி. அதாவது பூச்சி ஏதாவது கடிச்சிச்சு அப்படின்னா நமக்கு ரெட் ஆகிடும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அரிப்பு இருக்கும், இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம சிம்பிளாக சரியாக்கணும்னா பேக்கிங் சோடாவை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி தண்ணி கலந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு அது எந்த இடத்துல உங்களுக்கு இந்த பூச்சி கடிச்சிருக்கோ அந்த இடத்துல வச்சு தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு இச்சிங் ரேஷஸ் எதுவுமே ஆகாது, சீக்கிரமாக குணமாயிடும். ஃபிஃப்த் பார்த்திங்கன்னா தீஞ்சு போன பாத்திரம். அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு செய்யும் போது பாத்திரம் அடிப்பிடிச்சிருக்கோம் அப்படின்னா தீஞ்சிட்டு இருக்கும். அதை கழுவுறதுன்றது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதை நம்ம சிம்பிளாக சரி பண்ணோன்னா கொஞ்சம் சுடு தண்ணி அந்த தீஞ்சு போன பாத்திரத்தில் அந்த கரை இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் வார்ம் வாட்டர் போட்டுட்டு அதில் பேக்கிங் சோடா 1 ஸ்பூனோ இல்லை ஒரு 2 ஸ்பூனோ போட்டுட்டு நீங்கள் ஊற வச்சிடணும். ஒரு 15 to 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அதை சிம்பிளாகவே க்ளீன் பண்ணிட முடியும். சிக்ஸ்த் பார்த்திங்கன்னா டஸ்ட்பின். இப்போ நம்ம வீட்டில் எல்லாருக்குமே டஸ்ட்பின் வச்சுருப்போம். ஒரு கவர் போட்டு தான் அந்த டஸ்ட்பினில் நம்ம குப்பைங்கள்லாம் கொட்டுவோம். அதுக்கு உள்ளே நம்ம என்ன பண்ணோன்னா அந்த கவர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கவர் போட்டு விட்டிங்கன்னா அந்த டஸ்ட்பினில் இருக்கிற குப்பையோட ஸ்மெல்லு அதிகம் வராமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம அதுக்கு அந்த டஸ்ட்பினும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். செவன்த் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 விஷயம் சேர்த்து சொல்லிடுறேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எப்போவுமே ப்ரஷ் பண்ணுவோம், நார்மலாக அதை கழுவி வைப்போம். ஆனால் அந்த ப்ரஷ்ஷில் நிறைய கிருமிகள் இருக்கும். நம்ம நார்மலாக வாஷ் பண்ணுறதுனால அது க்ளீன் ஆகுதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மல் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வினிகர் ப்ளஸ் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதில் அந்த ப்ரஷ்ஷை போட்டு ஒரு ½ அன் ஹவர் விட்டுட்டிங்கன்னா போதும். அதில் அந்த பாக்டீரியா ஜெர்ம்ஸ் என்னென்னலாம் நமக்கு கண்ணு தெரியாது இருக்கோ அது எல்லாமே போய்ட்டு உங்களுக்கு ப்ரஷ் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மவுத் வாஷ் நம்ம எல்லாருமே வாங்கிட்டு யூஸ் பண்ணுவோம், நிறைய காசு கொடுத்து கூட வாங்குகிறோம். அதெல்லாம் தேவையில்லைங்க. அதுக்கு பதில் பேக்கிங் சோடாவை எடுத்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் கலந்து நீங்கள் வாய் கொப்பளிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு மவுத் வாஷ் மாதிரி வேலை செய்யும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா டீ காஃபி குடிக்கிறதுனால பல்லு கரையாக இருக்கும். அந்த கரையை நம்ம போக்குறதுக்கு தேவையில்லாமல் நம்ம டென்டிஸ்ட்டை போய்ட்டு க்ளீனிங்லாம் பண்ணுவோம். அதனால் நிறைய பேருக்கு பல் கூச்சல்லாம் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் பேக்கிங் சோடா எடுத்து கொஞ்சம் தண்ணியை கலந்து அது கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு நார்மல் பேஸ்ட் வச்சு எப்படி நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரை போய்ட்டு பல் பார்த்திங்கன்னா பிரைட் ஆகிடும். 8th பார்த்திங்கன்னா ரெயின் ரிப்பலண்ட். அதாவது நம்ம காரில் விண்ட்ஷீல்டு இருக்கு இல்லைங்களா, அதாவது கண்ணாடி, அந்த கண்ணாடியில் தண்ணி நிற்கக்கூடாது மழை பெய்யும் போது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கிளாத்தில் கொஞ்சம் பேக்கிங் சோடா வாட்டரில் கலந்து ஊற வச்சு அந்த தண்ணியை கண்ணாடியில் நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா மழை பெய்யும் போது தண்ணி அந்த கண்ணாடியில் நிற்கவே நிற்காது, சல்லுன்னு போயிடும். 9th பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் க்ளீனிங். ஸோ மைக்ரோவேவ் க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க். அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக அதை புதுசாகவே வைக்கணும் அப்படின்னா பேக்கிங் சோடாவை கொஞ்சம் வார்ம் வாட்டரில் கலந்து அதை ஒரு ஸ்பாஞ்சில் எடுத்து அந்த ஸ்பாஞ்சை புழிஞ்சிட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மைக்ரோவேவ் உள்ளெல்லாம் தொடச்சி அதை க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு நார்மல் கிளாத் எடுத்து அதை ட்ரை பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மைக்ரோவேவ் புதுசாகவே இருக்கும். 10th பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப். இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கு நிறைய ஷாம்புலாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு கூட ஒர்க் பண்ணாமல் போயிருக்கும். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் பேக்கிங் சோடாவை கலந்துட்டு அந்த தண்ணியை எடுத்து நம்மளோட ஸ்கால்ப், அதாவது தலையில் நல்லா படுற மாதிரி போட்டு ஊற வச்சு ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம நார்மல் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அந்த ஷாம்பில் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் தொல்லை கம்மியாகின்னு வந்துடும். போனஸ் ஸ்டெப் ஒன்று சொல்கிறேங்க.
எல்லாருக்குமே வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுறது, அதுலேருந்து பேட் ஸ்மெல்லை வந்து போக்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாட்டில் கொஞ்சம் பேக்கிங் சோடா வச்சு உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு விட்ருங்க. அது உங்களோட ஃப்ரிட்ஜில் இருக்கிற பேட் ஸ்மெல்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்பாஞ்சில் பேக்கிங் சோடா கலந்த தண்ணியை எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து போய்ட்டு ஃப்ரிட்ஜ் புதுசாகிடும். இந்த வீடியோவில் பார்த்த கண்டென்ட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது என்னென்னலாம் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறைய உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு உங்களோட ஆதரவு தேவை. அதை நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரில், அதை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் அப்படின்றத கொடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே நான் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து ப்ரொமோஷனுக்காக கேட்குறாங்க. என்னோடய சேனலில் வந்து அவங்களோட பிராண்ட் ப்ரொமோஷனுக்காக கேட்குறாங்க. நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய லாஸ்ட் வீடியோவில் கூட நான் வந்து இந்த எம்கேஃபைன் அப்படின்றத வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். அதை ரிவ்யூ பண்ணி தான் ப்ரொமோட் பண்ணேன். ஆக்சுவலி நீங்களும் வந்து உங்களோட ப்ராடக்ட் ஏதாவது நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும், உங்களோட பிராண்டோ உங்களோட ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்னோட இமெயில் ஐடியில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் நல்லா இருந்தால் நான் கண்டிப்பாக என்னோடய சேனலில் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணித்தரேன். மக்களுக்கு வந்து நல்ல ப்ராடக்ட்டை வந்து எதுவுமே கொடுக்கணும் அப்படின்னா அதனால தான் நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு என்னோட மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ரிவ்யூ பண்ணுறது எப்படி, அதே மாதிரி உங்களோட ப்ராடக்ட் வந்து பிராண்டிங் வந்து எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோட் பண்ணுறது எல்லாமே நான் வந்து என்னோடய சேனலில் பண்ணுறேன். முக்கியமான விஷயம் இதில் என்னோடய வியூவர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அது என்னென்னா எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அதை பற்றி கேட்டிருந்தாரு. சந்தோஷ், நாங்கள் வந்து அதை பற்றி நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ போடுறோம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கேரளாலேருந்து வந்து நியாஸ் இருக்கார், மலேசியாலேருந்து விக்கி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கேத்ரின், ரூபா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீடியோஸ் வந்து கண்டென்ட் கேட்டிருக்காங்க. நான் வந்து உங்களோட ப்ராடக்ட் என்ன, நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக போடுறேன். அதே மாதிரி வியூவர்ஸ், இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியல, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்ட உடனே வந்து எனக்கு வந்து சடனாக வீடியோ பார்க்குறவங்க, அதனால தான் இவங்க பேரை சொன்னால் மற்றவங்களாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே தான் இருக்குது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் நிறைய பேருக்கு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது நிறைய பேருக்கு போய் சேரும். நான் சொல்கிற விஷயம் எல்லாருமே யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். இது நிறைய பேருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திங்கன்னா மட்டும்தான் அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அன்டில் தென், உங்களோட ப்ரொஃபஸர் சைனிங் ஆஃப்.